இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை பாரதி. அததான் நானும் சொல்றேன். இது பாரு, நீ என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதைத்தான் நான் பண்ணுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பாத்துக்கோ. அதையும் மீறி நீ சொல்றத நான் கேட்கணும்னா, நீ எதுக்காக வந்திருக்க, யார் சொல்லி வந்திருக்க, என்ன நோக்கத்தோட வந்திருக்கன்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. அப்புறமா நீ சொல்றத நான் கேக்குறேன். என்னாச்சு சார், பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு. சொல்ல முடியாதுல்ல, அப்போ உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் என்ன பண்ணணும்னு யாரும் எனக்கு ஆர்டர் போட முடியாது. ஆதி, நான் உங்களை சாப்பிட வர சொல்லிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க ஏன் டைனிங் டேபிளுக்கு வரவே இல்ல? அதான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு உங்க ரூமுக்கே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். கை கழுவிட்டு வாங்க ஆதி, சாப்பிடலாம். ஆதி, சாப்பாடு ஆறிட போகுது, சீக்கிரமா சாப்பிடுங்க. பாரதி, நீங்க வச்சுட்டு போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் சாப்பிடுறேன். என்ன வேலையா இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க பாருங்க. நான் உங்களை வேண்டான்னு சொல்லவே மாட்டேன். நாம சாப்பாடுக்காக வெயிட் பண்ணலாம், சாப்பாடு நமக்காக வெயிட் பண்ணவே கூடாது. ப்ளீஸ் சாப்பிடுங்க. ப்ளீஸ் பாரதி, புரிஞ்சுக்கோங்க. ஏன் இப்படி ஃபோர்ஸ் பண்றீங்க? நான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ல இருக்கேன். அதுல ஒரு கிளாரிட்டி வராம என்னால வேற எதை பத்தியும் யோசிக்க முடியாது. என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆதி, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. ஸ்னேக் பைட்டுக்கு அப்புறம் என்னென்ன சாப்பிட கொடுக்கணும்னு நான் பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். இத சாப்பிடுறது ரொம்ப நல்லது. வேலையில என்ன கன்ஃபியூஷன் என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னோட எல்லா வேலையும் நீங்க பார்க்க முடியாது பாரதி, நான் பார்க்க வேண்டிய வேலை தானே இது. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க ஆதி. சரி, நான் சாப்பாட்டை உருண்டை பிடிச்சு கொடுக்கறேன். நீங்க அப்படியே வாங்கி கடகடன் சாப்பிட்டுக்கிட்டே வேலையை பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், உங்க இடம் என்னங்கிறதே மறந்துடுறீங்க. உங்களை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கணும். எல்லாம் என்னோட தப்பு தான். பாரதி, இப்ப எதுக்கு என்ன வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போங்க. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க வேண்டாம்? ஏன் எதுக்குன்னே தெரியாம பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எனக்குன்னு எங்க இருந்துதான் வந்து சேர்றீங்களோ தெரியல. பாரதி, முதல்ல என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, போங்க. அது எதுக்கு இங்க வச்சுட்டு போறீங்க? எடுத்துட்டு போங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா பாரதி? என்ன வெறுப்பேற்றணும்னு ஆதிக்காக வகை வகையா சமைச்சிட்டு போன. ஆனா அவரு, நீ இதெல்லாம் அவருக்காக தான் பண்ணங்கிற ஒரு சின்ன கேட்டசி கூட இல்லாம உன்னை கண்டுபடி திட்டி வெளியே அனுப்பியிருக்காரு. இந்த காலத்துல உண்மையா வச்சிருக்க அன்புக்கு வேல்யூவே இல்லாம போயிடுச்சு பாரதி. அங்க நான் சொன்னதை கேட்காம போன, இப்ப நல்ல வாங்கி கட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு நிக்கிற. நான் சொன்னதை நீ அப்பவே கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்பவும் சரி, இப்பவும் சரி, நான் உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் யோசிக்கிறேன். யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சாதான் நமக்கு மரியாதை. இல்லைன்னா இப்படிதான் நடக்கும். இனிமேலாவது நான் சொல்றதை கேளு. இது யாரு? ஓகே ஓகே ஓகே, உங்க பக்கத்து வீட்டு பையன் தானே? நேத்து கூட நான் பார்த்தேனே. ஓகே ஓகே. டேய் தம்பி, பேர் என்ன? தமிழ். நீ ஆதித்யாவை கூட்டிட்டு போய் நம்ம வீட்ல இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கான்னு போய் பாரு. போ. சரிம்மா. ஆதித்யா, வா போலாம். வா.
பாரதி, இவங்க 2 பேரும் யாரு? ஆக்சுவலா நேத்து கூட நான் இவங்கள பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓ, தெரிஞ்சவங்களா? நான் இதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்ததே இல்லையே. ஆ, என்ன பாட்டி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை. யார் நீங்க? அது நாங்க தானே. நாங்க வந்து ஒருத்தங்க என்ன? பாரதிய பார்க்கலான்னு வந்தோம். நீங்க பேசிட்டு இருங்க, எங்களுக்கு வேற ஒரு வேலை இருக்கு. அது இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நாங்க போயிட்டு அப்புறம் வர்றோம். ஆமா, வா லட்சுமி. வந்துடும். ஏய், பொண்டாட்டி, உனக்கு என்ன ஆச்சு? தமிழுக்கு ப்ராஜெக்ட் இருக்குன்னு என்கிட்ட முதலையே சொல்லக்கூடாதா? நானே வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நீ இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல பாரதி, ரொம்ப மாறி போயிட்ட. அது சரி, இப்ப எதுக்கு தமிழை வெளிய அனுப்புன? என் கூட துணையா இருக்கணும் தானே? ஐயோ ஐயோ லட்சுமி, உனக்கு முழுசா ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. பாரு, பாரதியை கட்டுப்பிடிச்சிட்டு நிக்கிறா. அத்தை, நீங்க அந்த பக்கம் வாங்க, நம்ம போயிடலாம். ஏய், கொஞ்ச நேரம் இரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. பாரதி, என்ன எதுக்காக வர சொன்னீங்க? ஆ, என்கிட்ட ஒரு ஃபைல் வேணும்னு கேட்டு நீங்க வந்தீங்க ஆதி. இதோ நான் கூட இப்போ அதை தான் தேடிட்டு இருக்கேன். இதோ இதான் அந்த ஃபைல். பாரதி, நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டேன்னா? ஏன் அது இப்படி கேக்குறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நீங்க வந்தீங்க, ஃபைல் கேட்டீங்க, நான் இப்போ உங்களுக்கு தேடி எடுத்து கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். இல்ல பாரதி, I can feel it.